இப்போ தான் வந்து நிற்கிறேன், என்னை பார்த்தோன்னே கொட்டாய் விடுறாங்க. அவன் இவனை என்னத்தை சொல்கிறது அவனை. அதனால் இனிமேல் அவன் கொட்டாய் விடாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன்னு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சவரன்லாம் விலை கூடி போச்சு. 14,867 ரூபாய் இன்றைக்கி திருநெல்வேலியில். 1,17,000 வந்து திருநெல்வேலியில் வந்து சவரனுக்கு. பவுனு சவரனு ஒன்று தானே என்ன? ஆமாம் தானே. கிராமு வந்து 14,867 ரூபா. சவரன் வந்து 1,17,582 ரூபா. என்ன தாயி 1400. அவங்க எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? ஏகா அதான் 6 மாதமாக ஒன்றும் முடியாமல் தான் நகை கிடைக்க போகாமல் தானே இருக்கிறோம். எனக்கு என்ன டவுட்னா, நகை வேலை இவ்வளவு ஏறியும் உங்கள் கழுத்தில் எப்படி தாயி இவ்வளவு நகை இருக்குது? எனக்கு அதுதான் டவுட்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி உங்களை மீண்டும் சந்திப்பது. நான் உறவு ரொம்ப முக்கியம் இல்லை, அதை விட்டுறக்கூடாதுல்ல. வாழ்க்கையில் 1008 விஷயம் போகும். ரிலேஷன்ஷிப் இஸ் மஸ்ட் கிவன் பை காட் அப்படின்றது என்னுடைய பேசிக்கான கான்செப்ட். அந்த கான்செப்டில் யார் யாரெல்லாம் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்களோ அவங்களாம் நம்ம அக்கா மாதிரி, தங்கச்சி மாதிரி, அம்மா மாதிரி, ரைட்? ஓகே. இப்போ என்னென்னா, தம்பிலா உங்களுக்காண்டி தான் ஒரு குட்டி கதை. என்ன சரியா? சரி. தர்மபுரி பக்கத்தில், சேலம் தர்மபுரி பக்கத்தில் ஒரு பாட்டி ஒருத்தவங்க வந்து, பாட்டினா வழக்கமாக என்ன சுடும்? அம்மா பயங்கர அப்டேட்டடாக இருக்கீங்களே. பாட்டினா வடை சுடும். ஆனால் இந்த பாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பாட்டி. இட்லி சுட்டுச்சான். இட்லி வந்து சுட்டுச்சே அப்படின்றதுக்காண்டி, அது வெளியில் வந்து 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபான்னு விற்கக்கூடிய இட்லி இது வந்து 1 ரூபா 2 ரூபாய்க்கு அப்படி வந்து விற்று சுட்டுருக்கு போல். தினமும் ஒரு குரங்கு வந்ததான், இட்லி சாப்பிட்டதான். அதுக்கப்புறம் அந்த பாட்டியம்மா வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிட்டு இருந்துட்டாங்களாம். அந்த பாட்டியம்மாவுக்கு ஒரே ஜுரமாக, குரங்கு ரெகுலராக திருப்பி வந்த உடனே இந்த பாட்டியம்மா இட்லி கொடுக்கலன்ட்டு பாட்டியம்மாவை மனுஷங்க தேடலையாம், மாறாக குரங்கு தேடிச்சான். குரங்கு தேடி வீட்டுக்கு பின்னாடி போய் பாட்டியம்மா காய்ச்சலாக படுத்து கிடக்குறாங்கன்னு சொல்லி டேப்லெட்டை எடுத்து உரித்து பாட்டியம்மாவினுடைய வாயில் வந்து போடுறப்போ பாட்டியம்மா அந்த டேப்லெட் வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருச்சான். பாட்டியம்மா ரொம்ப கதறின உடனே குரங்கு பாட்டியம்மாவினுடைய வயிற்றில் ஏறி கிச்சங்காட்டி பாட்டியம்மாவை சிரிக்க வச்சிருக்கு. குரங்கு செய்து அந்த வேலையை. போன வாரம் சிட்னியில், ஆஸ்திரேலியாவில் பீச்சில் 1200 பேர் இருக்கிறானுங்க. 1200 பேர் வந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு அப்பாவும் ஒரு சின்ன வயசு பிள்ளையும் ஒரு சின்ன குழந்தையும் கடலில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவங்கள சுற்றி கிட்டத்தட்ட 30 டால்ஃபின் இருந்ததாம். எத்தனை டால்ஃபின்? 30 டால்ஃபின் ரவுண்டு கட்டி இருந்ததாம். 30 டால்ஃபின் எத்தனை மணி நேரமாக தெரியுமா இருந்திருக்கு? கிட்டத்தட்ட 1.25 மணி நேரமாக இவங்க 2 பேர்த்தையும் சுற்றியே இருந்திருக்கு. 1200 பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பீச்சில். ஒருத்தவனும் அந்த டால்ஃபினை வந்து விரட்டிட்டு அந்த அப்பாவையும் குழந்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கவே இல்லை. 1200 பேர் 1 மணி நேரமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். என்ன ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தெரியுமா? 1 மணி நேரம் கழித்து அவர்களை சுற்றி இருந்த அந்த டால்ஃபின் மீன்கள் எல்லாமே தானாகவே வெளியில் போயிடுச்சான். அந்தந்த இடத்துக்கு அப்படியே போயிடுச்சு போல. ஏண்டா இந்த 30 டால்ஃபினும் 1 மணி நேரமா இவங்க 2 பேர்த்தையும் சுத்தி நிக்குதுன்னு சொல்லி ஒட்டு மொத்தமா அந்த வியூ காமிப்பாங்கல்ல, கேமரா வியூ, ஹெலிகாப்டர் வியூ, அதுல காமிக்கிறப்பதான் தெரிஞ்சிருக்கு அவங்கள இருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்துல ஒரு பெரிய சுறா மீன் ஒன்று 1 மணி நேரமா இந்த பையனையும் இந்த அப்பாவையும் கடிக்கிறதுக்காண்டி ரெடியா இருந்திருக்கு. 1200 பேரு பார்த்துக்கிட்டு சும்மா நிக்கிறப்போ சுறா மீனை பார்த்த டால்பின்ஸ் இந்த மனிதர்களை காப்பாத்தது அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் குரங்கு பாட்டியம்மாவை சிரிக்க வைக்குது, இன்னொரு பக்கம் டால்பின் மீன்கள் வந்து சுத்தி உள்ள மனிதர்களை கண்டுக்கிறாம அந்த பிள்ளையையும் அந்த அப்பாவையும் காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணி 1 மணி நேரமா பாதுகாப்பு மாதிரி வந்து சுத்தி நிக்குது. இதுதான் நிலைமை. சென்னையில போன வாரம் தன்னுடைய வீட்டு நாய் அந்த ஓனர் இழுத்து கம்ப வச்சு வந்து அடிச்சிட்டாருன்னு சொன்ன உடனே கேட்டை விட்டு வெளியில போனது. பக்கத்து வீட்டில் ஒரு அக்காவும் ஒரு அம்மாவும் பையில துணி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த துணியை முதல்ல போய் கடிக்க போயிருக்கு. வாங்கின அடி தாங்க முடியாம அதுக்கடுத்து அந்த அம்மா கொண்டு வந்துச்சுல அந்த பைய, அந்த அம்மாவை கடிக்க போயிருக்கு. அவங்க அம்மாவை கடிக்குதுன்னு சொல்லி பிள்ளை குச்சியை வச்சு நாயை அடிச்சிருக்கிறாப்புல. குச்சியை வச்சு அடிச்ச உடனே அந்த நாய் நேரா போய் யாரை அடிச்சாங்களோ அந்த மகளை கடிக்க போயிருக்கு. ஆனா வீட்டுக்காரன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான்? வீட்டை பூட்டிட்டு வெளியில இருந்து உள்ள இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். இது ஒரு நியூஸ், நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பொண்ணு போய் திட்டுது, உங்க வீட்டு நாய் எங்க அம்மாவை கடிக்குது, நீங்க ஏன் வெளியில வந்து தடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து சொன்னா, அந்த வீட்டில் உள்ள வீட்டு நாயினுடைய உரிமையாளர் சொல்றாப்புல என்ன தெரியுமா? நாங்க வந்து தடுத்தா அது எங்களை கடிச்சிருச்சுனா இல்ல. ஒரு பக்கம் குரங்கு ஹெல்ப் பண்ணுது, ஒரு பக்கம் நாய் ஹெல்ப் பண்ணுது. ஏன் மாப்பிள்ள ஒருத்தவன் இருக்காயா யூகேல,
அவன்லாம் என்னன்னா டாக்டர்கிட்ட வந்து போய் உடம்ப குறைக்கணும்னு நினைச்சவன் தினமும் காலையில எக்ஸசைஸ் பண்ணணும்னு வந்து சொல்றப்போ அவன் வளர்த்த பூனை குட்டி தான் அவன் இப்படி மல்லாக்க படுத்திருக்கிறப்ப அவன் காலை தூக்குறப்ப காலை கொண்டு வந்து புடவைக்கு பின்னாடி வைப்பாங்கல்ல, அப்பதானே தொப்பை குறையும் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸை டாக்டர் வந்து சொல்லி கொடுக்குறப்ப மனைவியை வந்து கேட்டிருக்காப்ல, கொஞ்சம் காலை அமுக்கி விட, நீ லைட்டா அமுக்கி விட்டேன்னா காலு பின்னாடி வந்துடும், காலு பின்னாடி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என் தொப்பை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு மனைவி என்ன தெரியுமா சொல்லியிருக்கா, உங்களுக்கு வர வேலை கழுதலையே அப்ப தொப்பையை குறைச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்காப்ல. ஆனா ரெகுலரா இது நடந்துகிட்டே இருந்திருக்கு. இவன் வளர்த்த பூனைக்குட்டின்ற அந்த பூனைக்குட்டி நேரா வந்து ஒரு டைம் கேட்கிறப்போ இது என்ன தெரியுமா பண்ணிருக்கு, அவன் இடுப்பு வழியா ஏறி டிக்கி வழியா வந்து காலுக்கு மேல நின்று நான் அமுக்கி விடுறேன்னு ஒரு 4 தடவை அமுக்க ட்ரை பண்ணிருக்கியா? ஆக மொத்தத்துல டால்பின் மீன் மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, குரங்கு குட்டி பாட்டியை சிரிக்க வைக்குது, பூனைக்குட்டி ஒருத்தவனுக்கு எக்ஸசைஸ் சொல்லி தருது, கட்டின பொண்டாட்டி என்னால முடியாதுங்கிறாப்ல, சுத்தி 1200 பேர் பீச்சில் நின்னவன் என்னாலலாம் அவங்கள காப்பாற்ற முடியாது, பக்கத்தில் ஒரு சுறாமீன் இருக்குன்னு வந்து ஓடுறான். இட்லி சாப்பிட்டவன் எல்லா பேருமே பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு அடுத்த கடைக்கு இட்லி சாப்பிட போயிட்டான். ஆனால் குரங்கு மட்டும் பாட்டியை தேடி தேடி வருது. மனுஷங்க அடுத்தவங்க கிட்ட காண்பிக்கக்கூடிய அன்பை விட உறவை விட இன்றைய கால சூழலில் குரங்கும் நாயும் கழுதையும் காண்பிக்கக்கூடிய அன்பு என்பது சால சிறந்தது. ஜோரா ஒரு தடவை அந்த 5 அறிவு உயிரினங்களுக்கு கைகளை தட்டிக்கொள்ளுங்கள் பார்ப்போம். பெங்களூர்ல ஈஸ்டருக்கு ஜாலகலிக்கு பூசைக்கு போனேன். அந்த வாரத்தில் அந்த சாமியார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, என்ன தெரியுமா, என் வீட்டு நாய்க்குட்டி செத்து போச்சு, ஒரு பூசை வச்சிருங்க, கல்றையில் இடம் கொடுத்துருங்கன்னு. அவர் அனௌன்ஸ்மெண்ட் நேரத்தில் புலம்புறாரு, என்ன தெரியுமா, மனுஷங்களுக்கே கல்றையில் இடம் இல்லை, நாய்க்குட்டிக்கு நான் எங்கம்மா கொடுக்கறது அப்படின்னு. இல்லை, இன்றைய காலத்தினுடைய சூழல் மனிதர்களை நம்ப முடியாத சூழல். பிரியமானவர்களே, நீங்க வளர்க்கக்கூடிய உயிரினம் மட்டும்தான் வாழ்க்கை என்று மாறக்கூடிய சூழல். 5 அறிவு படைத்தது எல்லாமே 6 அறிவா மாறிடுச்சு. 6 அறிவு படைத்த நாம எல்லாமே ஏக்கா நான் சொல்லலக்கா, அப்புறம் வெளியில் வந்து என்ன சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொன்னீங்க, ரைட்டா? இப்போ என்னன்னா, அன்பு பாசம் உறவுங்கிறது நாய் பேய் கழுத குதிரைன்றதை தாண்டி ஒரே ஒரு விஷயம் போன வாரம் என்னுடைய வீட்டில் நடந்துச்சு. என்ன தெரியுமா, எங்கள் அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போனாங்களாம். கோயில் முடிஞ்ச உடனே மக்கள்கிட்ட நின்று பேசுவாங்கல்ல, சர்ச்சில் நின்று வந்து பேசுகிறப்போ அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க கேட்டிருப்பாங்க போல், உங்கள் வீட்டுக்காரருக்கு சுகர் இருக்கே, உங்கள் வீட்டுக்காருக்கு சுகர் இருக்கிறது ஒரு 4-5 மாதமாக கரெக்டாக நார்மலாக கண்ட்ரோலாக கொண்டு வந்திருக்கீங்களே, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காப்புல. அம்மா என்ன சொல்லணும், நான் நல்லபடியாக சமைச்சு தர்றேன், நல்ல சத்துள்ள சாப்பாடாக கொடுக்குறேன், காய்கறிகள் நல்லா பண்ணி தர்றேன், என் வீட்டுக்காரர் காலையில் எந்திரிச்ச உடனே வாக்கிங் போவார், அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவாருன்னு தானே சொல்லியிருக்கணும். அப்பாவை பக்கத்தில் வச்சுட்டு என் அம்மா என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்புல, என் வீட்டில் தினமும் பாத்திரம் கழுவுறதே இவர் தான், ரைட்டா? இல்லை யோசித்து பாருங்களேன், பாத்திரம் கழுவுறதே இவர் தான். வாரத்துக்கு 2 நாள் வீட்டை ஃபுல்லாக மொட்டை மாடியிலிருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் முடிய இவர் தான் மாபிங் போடுவாருன்னு 2வது டைம் சொல்லியிருக்காப்புல. சொல்லிட்டு 3வதாக ஒன்று சொல்லியிருக்காப்புல, என்ன தெரியுமா, தினமும் பாத்திரம் கழுவி வீடு வாசல் தூத்து மாபிங் போட்டால் மாதத்துக்கு நான் இவருக்கு 2000 ரூபாய் தரேன் இருக்காப்புல. இது எனக்கே தெரியாது. இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு மனைவி ஒரு கணவனை ஒரு கோயிலில் ஒரு 4 பேத்துக்கு முன்னாடி விட்டு கொடுக்குறாப்புல. ஆமா தானே? உன் வீட்டுக்காரருக்கு எப்படி சுகர் குறைஞ்சதுன்னு கேட்டால், நான் சத்துள்ள சத்து மாவு கொடுக்குறேன், இனிப்பு போடாத பால் கொடுக்குறேன், காஃபி கொடுக்குறேன், கடுங்காப்பி கொடுக்குறேன், அப்படி தானே சொல்லணும். பாத்திரம் கழுவுறேன், மாபிங் பண்ண விடுறேன், மாபிங் பண்ணி வாரத்துக்கு 2 தடவை தூத்து தொடச்சி எடுத்துறேன், நான் அவருக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு. அம்மாவுடைய இன்டென்ஷன் வேற, அவரை விட்டு கொடுக்கணும் காட்டி கொடுக்கணுன்றது இல்லை. மாபிங் போட்டால் இதனுடைய ஃபங்க்ஷனரி எல்லாமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நுரையீரல் பக்கத்தில் இந்த சைடில் உள்ள இடங்கள் எல்லாமே சுறுசுறுப்பாக இயங்குறப்ப இன்சுலின் சுரக்குன்றதுக்காண்டி என் மம்மி அந்த வேலையை செய்ய சொல்கிறாங்க. வண்டி 1000 வண்டி வீட்டுக்குள்ளே இருந்தால், 1000 வண்டின்றது சும்மா சொல்கிறேன் தாய், அப்புறம் நீங்கள் 1000 வண்டி வச்சிருக்கீங்களா அப்படின்னு முடிஞ்சோன்னே கேட்டுறத நல்லா இருப்பேன். ஒரு 2-3 வண்டி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அப்பா இன்னமும் சைக்கிளில் தான் போகிறாப்புல. அம்மா வண்டி எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் சைக்கிளில் பெடல் போட்டு மிதிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இன்னர் உறுப்புகள் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகி இன்சுலின் சுரந்துராதா, சுகர் நின்றாதான்றது. அம்மா இந்த இன்டென்ஷனில் சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நானும் பூசை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறேன். 2 பேரும் குர்ருன்னு இருக்கிறாங்க. எப்பா சாப்பிட வாங்கப்பா அப்படிங்கிற வரமாட்டேங்கிறாப்புல.
அம்மா கிட்ட அப்பாவை சாப்பிட கூப்பிடுங்க அப்படிங்கிற, அம்மா சொல்றாப்புல அவரை நீயே சாப்பிட கூப்பிடு அப்படின்னு. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, எங்கேயோ கச்சேரி நடந்துட்டு இருக்கடா, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலடா அப்படின்னு. இல்லை, குடும்பத்தினுடைய நிலைமையை சொல்கிறேன்ல. என் குடும்பத்தை பற்றி தானே பேச முடியும், உங்கள் குடும்பத்தை பற்றி பேசினா வெளியில் வச்சு அடிச்சு விட மாட்டீங்க இல்லை. இப்போ என்ன ஆமான்றீங்க பார்த்தீங்களாக்கா என்ன இல்லை. இப்போ என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிஞ்சது. ஏதோ ஒரு பஞ்சாயத்து நம்ம வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே ஓடி இருக்கு அப்படின்னு. அப்போ நான் அப்பாவும் நானும் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்பா கிட்ட ரொம்ப தெளிவாக கேட்குறேன், என்னப்பா மேட்ரு அப்படின்னு வந்து கேட்குறேன். உங்கள் அம்மா என்னை வெளியிலலாம் விட்டு கொடுத்து பேசுகிறாப்புல, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. என்ன மேட்ரு அப்படின்னு வந்து கேட்டால், நான் ஏற்கனவே சொன்ன எல்லா மேட்ரையும் வந்து சொல்கிறாப்புல. சொல்லி முடிச்சுட்டு அம்மா ஒரு மாதிரி அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு அமைதியாக உக்காந்துருக்காங்க. அப்பா ஒரு விஷயம் சொன்னாப்புல, என்ன தெரியுமா? இங்கே பாரு ஜெயா, நமக்குள்ள 1008 பேசிக்கிறலாம், 1008 தடவை விட்டு கொடுத்துக்கிறலாம், அது வேற. வெளியில் நீ என்ன 4 பேத்துக்கு முன்னாடி விட்டு கொடுத்தேன்னு வையேன், நீ குடும்ப தலைவியும் அல்ல, நான் குடும்ப தலைவனும் இல்லைன்னு சொன்னார். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. என்னுடைய அப்பா சொன்ன அந்த பாயிண்ட் தான் இன்னைக்கு மறையுறையினுடைய மையப்புள்ளி. என்ன தெரியுமா? உன் குடும்பத்துக்குள்ள உன்னுடைய கணவனை நீ விட்டு கொடுத்து வாழ கத்துக்கோ. ஆனா ஒரு நாளும் வெளியில உன் வீட்டுக்காரரையோ, உன் குழந்தைகளையோ, உன்னுடைய மாமியாரையோ, உன்னுடைய மாமனாரையோ, உன்னுடைய உடனிருப்புகளையோ, உன்னுடைய உறவினர்களையோ விட்டு கொடுத்து வாழ்ந்தேன்னு வையேன். இன்னைக்கு உங்க சாமி கொடுத்துருக்காருல ஒரு டாபிக், குடும்ப தலைவியான அன்னை மரியாள் இல்ல, அந்த தலைவி தலைவனுக்குரிய அர்த்தமே நமக்கு இல்லாம போயிருன்னு சொல்றேன். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. விட்டு கொடு. கணவனுக்கு ஒண்ணுனா மனைவி விட்டு கொடுத்து போ, மனைவிக்கு ஒண்ணுனா கணவன் விட்டு கொடுத்து போ, பெரியவர்களுக்கு ஒண்ணுனா பிள்ளைகள் விட்டு கொடுத்து போ, பிள்ளைகளுக்கு ஒண்ணுனா பெரியவர்கள் விட்டு கொடுத்து போ. ஆனா ஒரு நாள் அடுத்தவங்க கிட்ட இவங்க யாரையும் விட்டு கொடுத்துறாத தாயி. விட்டு கொடுத்தேன்னு வையேன், நீ குடும்ப தலைவி என்ற அந்தஸ்தை இழக்கிற, குடும்ப தலைவன் என்ற அந்தஸ்தை இழக்கிற. மண்டைக்குள்ள நல்லா வச்சுக்கோ, நல்லா வச்சுக்கோ, ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ. என்னையா பெங்களூர்ல ஏதோ ஒரு அம்மா வந்து 3 நாளா ஒரே சாம்பாரை வச்சுச்சாயா, ஒரே சாம்பாரை 3 நாளா ஏண்டி வச்ச, மாறி மாறி அந்த கிண்ணத்துல இருந்து எடுத்து 3 நாளா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஒரே சாம்பாரை எனக்கு கொடுக்குறேன்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு இந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணிருக்கு? தூக்கு மாட்டி செத்து போச்சியா. ஆமையா, சாம்பாருக்கு சாகுறாயா, சாம்பாருக்கு. திருநெல்வேலியில் ஒரு விஷயம் நடந்தது, என்ன தெரியுமா? அவங்க அம்மா 10th பரீட்சைக்கு படி 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 படின்னு சொன்னாங்களாம். மேக்ஸ் பரீட்சை முடிஞ்ச உடனே சயின்ஸ் பரீட்சை அன்னைக்கு காலையில எந்திரிச்சு படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்றதுக்காண்டி ஒரு பெரிய கல் எடுத்து அவங்க அம்மாவை மண்டையில போட்டு கொண்டு விட்டாயா. நீ என்ன பாசத்தோட நீ உள்ள வாழ்ற? நீ இல்ல, ஓ அம்மா ஒன்ன விட்டு கொடுக்க கூடாது, என் பிள்ளை நல்ல ஸ்டாண்டர்ட்ல வரணுன்றதுக்காண்டி அது படிக்குது சேர்ந்து 4 மணிக்கு எந்திரிச்சு. இன்னைக்கு நீ உன் அம்மா படிக்க சொல்றாங்கன்றதுக்காண்டி அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு உன் அம்மா மேல கல்ல தூக்கி போடுற. நீ இல்ல, கல்ல தூக்கி போடுற. எறும்பு பொடி வாங்கின கதை தெரியுமா உங்களுக்கு? சென்னையில் போன வாரம், சும்மா நியூஸ் பேப்பர்ஸில் உள்ள நிகழ்வுகள் மட்டும் சொல்கிறேன், அப்போ தான் நீங்கள் ஆனு கொட்டாய் விட மாட்டீங்கல்ல. நான் ஊரா விட்டு கதை கேட்டால் நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்ல, அதுக்காண்டி சொல்கிறேன்ல. எறும்பு பொடி வாங்கின கதை தெரியுமா உங்களுக்கு? நைட்டு ஒரு அம்மா எறும்பு பொடி ஆர்டர் போட்டிருக்கு. எறும்பு பொடி ஆர்டர் போட்டோடனே ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. நைட்டு 10 மணிக்கு போட்டிருக்காங்கன்னு 4-5 அது என்னையா சொல்லுவீங்க, 4-5 இடத்துல ஆர்டர் போட்டிருக்கு, எதுவுமே வந்து வரல. ஒரே ஒரு மெடிக்கல் ஷாப்பில் எறும்பு பொடி ஆர்டர் போட்டோன்னே எறும்பு பொடிக்காரன் எறும்பு பொடியை கொண்டு வந்திருக்கான். கொண்டு வரப்போ தான் அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன தெரியுமா, இந்த நேரத்தில் இந்த அம்மாவுக்கு எதுக்கு எறும்பு பொடின்னு. 8வது மாடியில் இருந்திருக்கு. இந்த அம்மா கீழே இருந்து ஃபோன் அடிச்சிருக்கான், ஏக்கா உங்கள் ஆர்டர் ரெடி ஆகிட்டு சீக்கிரம் வந்து கீழே வாங்குங்கன்னு. எறும்பு பொடிக்காரன் ஒன்று யோசிச்சிருக்கான், என்ன தெரியுமா, 9:30க்கு வந்து எறும்பு பொடி கொடுக்குறோம், இந்த அம்மா ஏதாவது தவறாக முடிவு எடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஏக்கா நான் மேலே வரேன்னு சொல்லியிருக்காப்புல. அந்த அக்கா சொல்லியிருக்கு, நீ மேலே வந்தானா பிச்சிருவேன், நான் வந்து வாங்கிக்கிறேன் பணத்தை கொடுத்துன்னு சொல்லி எறும்பு பொடியை வாங்கிட்டு போகிறப்பவே இந்த அக்கா அழுதுருக்கியா. அழுத உடனே இவன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், டெலிவரி பாய் நேராக பின்னாடியே பின்தொடர்ந்து போய் வீட்டுக்குள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் கழித்து கதவை தட்டியிருக்கான். ஒரு 3 டம்ளர் இருந்ததான், 3 டம்ளரில் இந்த அம்மா எறும்பு பொடி போட்டு 2 பொம்பளை பிள்ளைங்க, இந்த அம்மா 3 பேரும் குடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்திருக்கிறாங்க. கதவை திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னக்கா ஆச்சுன்னு சொன்னா, ஒரு 15 நிமிஷம் அந்த அக்கா அழுதுச்சாயா. அழுது முடிச்ச உடனே இவன் ஏதோ பேசியிருக்கிறான், அக்கா தயவு செய்துக்கா உன் வீட்டுக்கார் வர முடிய செத்து தொலைஞ்சிடாதக்கா, நான் டெலிவரி பாய் என்ன தூக்கி வச்சு உள்ள வச்சிருவாங்கக்கா, நொங்க கழட்டிடுவாங்கக்கான்னு எல்லாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி இவன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டு முன்னாடி நின்று செல்ஃபி மட்டும் இல்ல வீடியோ போட்டு விடுறான். நான் இப்படி 3 பேரை இன்னைக்கு சாயந்தரம் 9:30க்கு காப்பாத்தினேன், 3 டம்ளர் எறும்பு பொடியை கீழே தூக்கி விட்டேன், இவங்க எல்லாம் செத்து போகல, நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி வந்து வெளியில வர்றான். இல்ல, எனக்கு என்ன பெரிய விஷயம் தெரியுமா, அவ்வளவு தூரம் எறும்பு பொடியை சாப்பிடணும்னு நினைச்ச அந்த அக்கா
வீட்டினுடைய கஷ்டத்தை அந்த பையன்கிட்ட சொல்லவே இல்லையா, என்ன கஷ்டன்றது அந்த பையனுக்கு தெரியலையா. அந்த அக்கா கிட்ட அடுத்து நியூஸ் பேப்பரில் பத்திரிகையாளர்கள் போய் கேட்குறாங்க. இந்த நியூஸ் பயங்கரமாக சென்னை ஃபுல்லாமே ஒரு 2 வாரமாக பரவி போச்சு. அந்த பையனை தூக்கி முதலமைச்சர்லாம் கூப்பிட்டு பாராட்டுறாரு, பரவாயில்லப்பா 3 உசுரை காப்பாற்றிட்டேன்னு. அந்த அக்கா கிட்ட கேட்டப்போ அந்த அக்கா ஒன்று சொல்லுது, என்ன தெரியுமா, நான் என் கஷ்டம் எதையுமே அந்த பையன்கிட்ட நான் சொல்லவே இல்லையே, என் வீட்டுக்காரரை நான் விட்டு கொடுக்கவே இல்லையே. அது வாழ்க்கை. சாக போற நேரத்திலையும் என் வீட்டுக்காரரை மற்றவன்கிட்ட விட்டு கொடுக்க கூடாதுன்ற ஒரு வைராக்கியம் இருந்துச்சு பாத்தியா அந்த அக்காவுக்கு. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. எதுக்காண்டி தெரியுமா, இந்த பிராக்டிக்கல் இன்சிடென்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் தான் இது. ஈஸியா விட்டு கொடுத்துறியா, உனக்குள்ள நீ விட்டு கொடு. ஒரு 2 மணி நேரம் உனக்காண்டி நான் லேட்டா போறேன்டி, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு போறேன்டி, அது புருஷன் இல்ல. நீ எக்கடம் கட்டு போ, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்பி ஓடிக்கினே இருப்பேன், அது புருஷன் கிடையாதுன்னு சொல்றேன் நான். உனக்குள்ள நீ 1008 விஷயங்களை விட்டு கொடு, அடுத்தவங்கள்ட்ட விட்டு கொடுக்கணும்னு ஒரு நாள் நினைச்சிடாது. அன்னை மரியாள் இறைவனின் தாய், குடும்பத்தினுடைய தலைவின்னா ஒரு நாளாச்சும் சூசையப்பரை பத்தி வெளியில எங்கேயாச்சும் போய் பேசியிருப்பாப்லையா, ஒரு நாளாச்சும் பிள்ளை இயேசுவை எங்கேயாச்சும் விட்டு கொடுத்துருப்பாப்லையா. உதாரணத்துக்கு நீங்களே எடுத்துக்கோங்களேன், கெத்சமனி தோட்டத்துல எல்லா சீடர்களும் விட்டுட்டு ஓடிடுறாங்கல்ல, இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு ஓடினதுக்கு அப்புறமும் கூட ஒரே ஒருத்தவங்க மட்டும் இயேசு கிறிஸ்துவோட இருக்கணும்னு ஆசைப்பட்டாப்ல. 12 சீடர்களை விடுங்களேன், 11 சீடரா மாறி போச்சு, யூதாசு விலகி போயிட்டான். மீதி உள்ள 11 பேரும் ரொம்ப தெளிவா இருந்தானுங்க, இயேசு கூட தான் இருக்கணும்னு. கெத்சமனி தோட்டத்தில் பிடிக்க வர்றாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவன் பஞ்சா பறந்தான். ஆனா அந்த அன்னை மரியாள்னு ஒரு அம்மா இருந்துச்சு பாத்தியா, எந்த இடத்துக்கு இயேசுவை கூட்டிட்டு போனாங்களோ அதே இடத்துக்குள்ள கம்பீரமா உள்ள போய் நிக்குதியா. என் பிள்ளைய நான் எப்படா விட்டு கொடுக்க முடியும்? நீங்க 10 பேர் 11 பேர் 3 வருஷமா என் பிள்ளை கூட அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கினே இருந்தீங்க, அவன் கூட தான் சாப்பிட்டீங்க, அவன் கூட தான் படுத்தீங்க, உங்களுக்கு அந்த ஒரு உணர்வு இல்லை. ஆனா எனக்கு இருந்தது இல்ல. என் பிள்ளைய நான் எப்படி மத்தவன் முன்னாடி விட்டு கொடுக்க முடியும் இல்ல. அன்னை மரியாள் அந்த பேலஸ்குள்ள உள்ள போறப்போ பரபாவை விடுதலை செய்ய வேண்டுமா, இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா கேட்பான்ல ஒரு கொஸ்டின். ஆமா தானே, எல்லாம் பரபா பரபா பரபான்னு கத்தும். இந்த ஒரே ஒரு அம்மா மட்டும் என் புள்ள இயேசுவை விடுதலை செய்யுங்க, என் புள்ள இயேசுவை விடுதலை செய்யுங்கன்னா 5000 ஆண்களுக்கு மத்தியில நடுவில் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையா நின்று இது கத்தும். அவரை தலையில முள்முடி சூட்டி சாட்டையில அடிச்சு எல்லாம் இது பண்றப்போ ரத்தம் அங்கங்க கிட்டத்தட்ட சொல்றாங்க, அவர் சிலுவையில தொங்குறது முடிய கிட்டத்தட்ட 6.5 லிட்டர் ரத்தம் அவருடைய உடம்புல இருந்து வெளியில போச்சான். அடிச்சு ஆரம்பிச்சதுல இருந்து சிலுவையை தொங்கி அந்த ஆணியை வச்சு அடிச்சது முடிய கிட்டத்தட்ட அவருடைய உடம்புல இருந்து 6.5 லிட்டர் ரத்தம். இதுல கிட்டத்தட்ட 3.25 லிட்டர் ரத்தம் வந்து தலையில முள்முடி சூட்டின போய் சாட்டையால கட்டூனில் வச்சு கட்டுண்டி அடிபட்டமும் வெளியில வந்துச்சான். இந்த 3.25 லிட்டர் ரத்தத்தையும் தொடச்சது யார் தெரியுமா, அன்னை மரியாளாம். துண்டை எடுத்து கொண்டு வருவான் அந்த படை வீரன். அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் மூவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியே அந்த துண்டை எடுத்து வர்றப்போ யார் தொடப்பா அப்படியே கையை நீட்டி கொண்டு வர்றப்போ அன்னை மரியாள் அந்த துண்டை கூட்டத்துக்குள்ளேருந்து வேகமாக பிடுங்குவாப்ல. ஏன் புள்ள, ஏன் ரத்தம், ஏன் பந்தம், என்னுடைய சொந்தம், இதை நான் பப்ளிக்கா யார் முன்னாடி விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சது அன்னை மரியாள். அன்னை மரியாள் குடும்பத்தினுடைய தலைவி என்று சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கியா. என் புருஷனை என் பிள்ளையும் யாருக்காண்டியும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்களுக்குள்ள 1008 கஷ்டம் இருக்கும், 3வது மனுஷனுக்கு என் கஷ்டம் தெரியக்கூடாது. சிம்பிள் லாஜிக். இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, நமக்கு நம்ம வீட்டு கஷ்டம் நம்ம வீட்டில் உள்ள ஆளுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டு தானே? நம்ம வீட்டு கஷ்டத்தை நாமளே சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே சென்னையில் உள்ள மாமியாருக்கும் மாமனாருக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வீடியோ கால் போட்டு பேசுவோம். இப்படி பண்ணிவிட்டாரு, நீங்க வந்து என்ன பார்க்கலையா, என்ன இப்படி இருக்கீங்க, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா, அங்க நிம்மதியா சாப்பிட விடவே மாட்டோம் இல்ல. அன்னை மரியாளினுடைய மகனுக்கு 1008 கஷ்டம் இருந்தாலும் சூசையப்பரை இழந்த பின்பும் கூட என்னுடைய மகனை நான் இழக்க கூடாது என்பதில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாப்புல அன்னை மரியாள். அதனாலதான் என் குடும்பத்தினுடைய தலைவி. இன்னைக்கு குடும்பத்தினுடைய தலைவினா நீங்க என்ன நினைக்கிறீங்க? காலையில 8 மணிக்கு தோசை சுடணும், மத்தியானம் 12:30 லஞ்சு வைக்கணும், நைட்டு பிள்ளைகளுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து சேர்த்து செஞ்சு கொடுக்கணும். அதுதானே குடும்பத்தினுடைய தலைவியா நீ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா வச்சிருக்க இல்ல. அதெல்லாம் தனி. உன் கணவரை நீ எந்த அளவு அன்பு செய்யற, உன்னுடைய கணவரை அடுத்தவங்க முன்னாடி எப்படி விட்டு கொடுக்காம நீ பாதுகாக்கிற, அதுதான் முக்கியம் சொல்றேன் நான். அதுதான் முக்கியம். அன்னை மரியாளினுடைய குடும்ப தலைவி பண்பு என்பது வேற லெவல் பிரியமானவர்களே, வேற லெவல். நான் ஒண்ணே சொல்லட்டா, இந்த சிலுவைப்பாத ஸ்தலத்துல
போயிடல, பெரிய ஹிஸ்டரிலாம் போய் பேச மாட்டாப்ல. பக்கத்துல போய் நின்று, இங்க பாரு, இன்னொரு 10 ஸ்தலம் கடந்து போக வேண்டியது இருக்கு, நான் உன் கூடயே தான் வந்துக்கின்னு இருக்கிறேன், இல்ல விட்டுறாத, சோர்ந்துராத. அவர் ஒன்று சொல்லுவாரு, அம்மா ஐ எம் கோயிங் டு மேக் எவ்ரிதிங் நியூமா, நான் எல்லாத்தையும் புதுசாக்க போறேமா. அப்போ போடா போடா போடா, நான் உன் கூட நிக்கிறேன்டா. அம்மா இல்லைன்னு வருத்தப்பட்டுறாதரா, அம்மா இல்லைன்னு வருத்தப்பட்டுறாத, கடைசி முடிய நிப்பேன்டா நான் உன் கூட. அப்ப பார்த்த அம்மாவை அடுத்து எப்ப தெரியுமா பாக்குறாப்புல? சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கப்ப மேல இருந்து ஒத்த கண்ணில் கீழே பாக்குறாப்புல. ஏன்னா ஒரு கண்ணை அடிச்சு உடச்சு விட்டாங்க. அப்பதான் இவர் யோசிக்கிறார், என்ன தெரியுமா, என் அம்மா கடைசி முடிய வந்து நிற்கிறாப்புலையே, என் அம்மாவுக்கு நான் ஒன்றும் செய்யலையே. அதுதான் உங்கள் சாமியார் இன்னைக்கு போட்ட நோட்டீஸில் உள்ள வார்த்தை. என்ன தெரியுமா, பக்கத்தில் அன்பு சீடர் இருந்தாப்புலையா, இந்த பக்கம் அம்மா இருந்தாங்களாம். ஏம்மா, இனிமேல் நீ அனாதை கிடையாதும்மா, என்னை எப்படி விட்டு கொடுக்காம கடைசி முடிய கொண்டு வந்து சேர்த்தையோ, உன் பிள்ளை யோவானையும் அப்படியே சேருமா. ஏலே, என் அம்மா என்னை விட்டு கொடுக்காம வாழ்ந்த மாதிரி நீ அந்த அம்மாவை விட்டு கொடுக்காம வாழ்றா. இதோ உன் தாய், இதோ உன் மகன். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. குடும்பத்துக்குள்ள 1008 விஷயங்கள்ல விட்டு கொடுத்து வாழ்ந்தா மட்டும்தான் சமாதானம். அதே குடும்பத்தை நீ அடுத்தவங்ககிட்ட விட்டு கொடுத்து வாழ்ந்தன் வையி, உன்னுடைய குடும்பத்துல சமாதானம் இல்ல, மாறாக சண்டை மட்டும்தான் நிற்கும் என்பதற்கு அன்னை மரியாளினுடைய குடும்பம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அன்னை மரியாள் கன்சீவாக இருக்கிறப்போ ஜீசஸ் ஆஃப் நாசரேத்துன்னு சொல்லி ஒரு படம் ஒன்று இருக்கு, சும்மா வந்து ஃப்ரீயாக இருந்தால் போட்டு பாருங்கண்ணே. அதில் அன்னை மரியாளுக்கு டெலிவரி பெயின் வரும். டெலிவரி பெயின் வந்து வர்றப்போ சூசையப்பர் அப்படியே அன்னை மரியாதை தாங்கி கழுத மேலே வச்சு கூட்டிகிட்டு போவார். பெயின் ரொம்ப அதிகமானோன்னே இனிமேலுக்கு ஒன்றத்துக்கு ஒர்க் அவுட் ஆகாதுறான்னு சொல்லி அந்த தெரு மூளையில் ஒரு பெரிய சத்திரம் ஒன்று இருக்குமா, அந்த சத்திரத்தில் ஒரு தூண் இருக்குமா, அந்த தூணில் அன்னை மரியாதை சாட்சி வச்சுட்டு குடுன்னு ஓடுவாப்பிலையா ஐயா எல்லா வீட்டுக்கும். என் பொண்டாட்டிக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு, தயவு செய்து கதவை திறங்களேன், தயவு செய்து இடம் கொடுங்களேன். அந்த டைரக்டர் ரொம்ப அற்புதமாக வச்சிருப்பாப்புல. என்ன தெரியுமா, இவர் போய் ஒவ்வொரு கதவா தட்ட மழை சோன்னு பேஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த சீனில் மழையோட நனைஞ்சு போய் என் ஒய்ஃபுக்கு இது கொடுங்களேன், என் ஒய்ஃபுக்கு சத்திரம் கொடுங்களேன், என் ஒய்ஃபுக்கு தங்க கொடுங்களேன், என் ஒய்ஃபுக்கு இது கொடுங்களேன், அது கொடுங்களேன்னு கெஞ்சுவாப்புல. 2 தெரு கிட்டத்தட்ட ஒரு 8 வீடு 16 வீடு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அன்னை மரியாள் பெயினோட சூசையப்பரை கூப்பிடுவாப்புல. என்ன தெரியுமா சொல்லுவாப்புல அந்த படத்துல, என்னுடைய பெயினை விட நீங்க அடுத்தவங்க கிட்ட போய் கெஞ்சுறீங்களே, அந்த பெயின் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க, வேண்டாம், கடவுளினுடைய திருவுள்ளம் இங்கே தான் நான் பெத்துக்கிறணும்னு இருந்ததுன்னா இங்கே நான் பெத்துக்கிறேன்னு சொல்லுவாப்புல. இல்ல, கைகளை தட்டி அன்னை மரியாள். பாத்தீங்களா, கண்ணுக்கு முன்னாடி கணவர் கஷ்டப்படுகின்ற பொழுது அவரை நான் விட்டு கொடுக்காம வாழ்றது தான் குடும்ப தலைவியினுடைய மிகப்பெரிய பாங்கு என்பதை அந்த படத்துல ஆழமா சொல்லியிருப்பாயா. இன்னைக்கு நம்ம வீட்டில் கணவர் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டாலும் வெயிலில் போயிட்டு வந்தாலும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, 2 நாளைக்கு முன்னாடி அவர் உங்களை திட்டிவிட்டாரு, அதனால நீங்கள் அவர் கூட பேச மாட்டீங்க. என்ன நீங்கள்லாம் குடும்பம் நடத்துறீங்க, பேசாமல் சிஸ்டர் ஃபாதராக வந்துருங்களேன், நல்லா இருப்பீங்க. இல்லை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் விட்டு கொடுக்குறேன், எதுக்கு எடுத்தாலும். பார், நான் ஒன்று சொல்லட்டா, கல்யாணம் முடிச்சு நீ நேராக வீட்டில் இருந்து பிறந்த வீட்டில் விட்டு புகுந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னா எல்லாமே உனக்கு புகுந்த வீடு தான். அதுக்கப்புறம் பிறந்த வீட்டுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மின்னு சொல்கிறேன். டெலிவரி டயத்தில் ஃபர்ஸ்ட் டெலிவரி போவியா, செகண்ட் டெலிவரிலாம் அடுத்து இவங்க தான் பார்க்கணும். பேசாமல் அமைதியாக குடும்பத்தை நடத்திட்டு இருக்க விடுதானே. இல்லை இல்லை 15 நாளைக்குள்ள விவாகரத்துன்னு சொல்லிட்டு உள்ள வரையா. இதுல என்ன பெரிய பியூட்டி தெரியுமா, நீங்க தானே தாலி எடுத்து கொடுத்தீங்க, அதனாலதான் சரியில்லை அப்படின்னு வேற என்கிட்ட வேற வந்து நீ ஏன்ட்டே சொல்ற. நான் தாலி எடுத்து கொடுக்குறேன், நான் என்ன உன்கிட்ட தவமா கிடந்தேன், நீ சொந்தக்காரன் சொல்லி பேர பத்திரிகையில போட்ட, அங்க சுத்தி உள்ள ஃபாதர்ஸியால நீ சொந்தக்காரர் தானே தாலி எடுத்து குடுறான்ட்டானுங்க. தாலி எடுத்து கொடுத்த 15 நாள் என்கிட்ட வருது. முதல் கொஸ்டின் என்ன தெரியுமா, அவங்க 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேங்குதுங்க. கதவை தட்டணுன்னே நீங்கள் தாலி எடுத்து கொடுத்தீங்களா 15 நாளைக்கு முன்னாடி, அதுகளுக்கு 2 செட் ஆகலை அப்படின்னா நான் அடுத்து கல்யாண பூசைக்கு போக தோணும் எனக்கு. சும்மையா கொரட்டை விடுறதுக்கு விவாகரத்து வாங்குற, இல்லை வேர்வனாத்தை நாடுறதுக்கு விவாகரத்து வாங்குற. நான் அப்படி செல்வ செழிப்புள்ள வீட்டில் இருந்தேன், இங்கே ஏழைப்பாள வீட்டில் வந்து உட்காந்து சாகுறேன் அப்படின்னு வந்து சொன்னா அதுதான் வாழ்க்கை, அதுதான் விதி. உன் புருஷனை நீ விட்டு கொடுக்காம, உன் புருஷன் உன்னை விட்டு கொடுக்காம, நீங்க 2 பேரும் சேர்ந்து பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை விட்டு கொடுக்காம வாழ்ந்தாலே நம்ம எல்லாம் அன்னை மரியாளினுடைய சொந்தக்காரவங்கன்னு சொல்றேன். நான் சொந்தக்காரவங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இயேசு கிறிஸ்து 12 வயசுல காணாம போனார்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய வீட்டுக்கும் எருசலேம் கோயிலுக்கும் எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா, 119 கிலோமீட்டரான். கிட்டத்தட்ட 4 பகல் 4 இரவுன்னு சொல்றான். பகல் கூட விடுங்க, 4 இரவு நடந்து போனாதான் எருசலேம் கோயிலுக்கு ஆலயத்துக்கு போகவே முடியுமா. பிள்ளைய காணோன்னே சூசையப்பர்கிட்ட சொன்ன அடுத்த செகண்ட் சூசையப்பர் அன்னை மரியாவும் டிராவல் பண்ணி, பரவாயில்லடி நம்ம 4 நாள் கழிச்சு கீழே இறங்கினாலும் நம்ம பிள்ளைக்காண்டி 4 நாள் நம்ம மேலே போய் பிள்ளைய பார்த்துட்டு வருவோன்னு விட்டு கொடுக்காம போனதுக்கு தான் அந்த ஜீவன்கள். இல்ல எங்க
பாண்டுப்புல நீங்கள் நாளை கழிச்சு திருவிழாவில் உங்கள் பிள்ளைய நீங்கள் தொலைச்சிட்டு வீடு இந்த இங்கே தான் இருக்கும், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பிள்ளைய காணோம் நீ முதல்ல தேடவே மாட்டேன், அது எங்கேயாச்சும் சுற்றிட்டு வரும் சாமி. இல்லை, நம்மளுடைய மென்டாலிட்டி அதானே. இல்லை, அவன் பாரு 110 கிலோமீட்டர் பிள்ளை தொலைச்ச பிள்ளைய தேடி போறான். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஏன் பிள்ளை. அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? திருவிவிலியம் சொல்லுது, அவங்க அப்படியே போய்கிட்டு இருக்கப்போ அன்னை மரியாளுக்கு தெரிஞ்சவங்க எய்தாப்புல வந்தாங்களாம், சூசையப்பருக்கு தெரிஞ்சவங்க எய்தாப்புல வந்தாங்களாம். சூசையப்பர் போய் கேட்டாராம், நம்ம சொந்தக்காரவங்க தானே, என் பிள்ளைய நீ பார்த்தியான்னு. அன்னை மரியாளும் கேட்டுச்சான், என் பிள்ளைய பார்த்தியா? நான் சொல்லலை, திருவிவிலியம் சொல்லுது. உறவினர்களிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவர்கள் கேட்டுக்கொண்டே போனார்களாம். நம்ம கேட்டுருவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? நம்மளுக்கு எய்தாப்புல ஒரு பிள்ளை வருது, அந்த பிள்ளை கூட நம்ம 10 வருஷமா பேசாமல் இருக்கோம். நம்ம பிள்ளைய இந்த கோயிலில் தொலைச்சிட்டோம், இந்த பிள்ளை கோயிலை விட்டு வெளியில் உங்கள் தெருவுக்கு வர்றப்போ நீ கேட்டுருவ, ஈகோ முக்கியமா பிள்ளை முக்கியமா, நான் இவகிட்ட பேசலாமா பேச வேணாமா அப்படின்னு வந்தா உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, எதுக்கு முடிவெடு பண்ணு? ஈகோ. இவட்ட போய் நான் எப்படி பேசுறது? என் பிள்ளை தொலைஞ்சு செத்து போனாலும் பரவாயில்ல, இவகிட்ட நான் பேசவே மாட்டேன். இல்ல இப்படிதான் நம்ம வாழ்றோம். நம்ம என்ன செய்யறோமோ அதை பிராக்டிக்கலா சொல்றேயா. ஒருவேளை உங்களுக்கு மனசு கசந்தது அப்படின்னு வந்து சொன்னா கசக்கட்டும்னு சொல்றேன். நான் கசக்கட்டும். எனக்கெல்லாம் நீங்கள்லாம் இப்போ இந்த ஓட்டு போடுறதுக்கு அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ண வந்தாங்கல்ல, எனக்கு அன்றைக்கி போர் அடிக்குதுன்னு என்னுடைய மேடம் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தவங்க, இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்தவங்க, அவங்களையும் ஓட்டு போடுறதுக்கு அந்த எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில் பண்ணுறதுக்காண்டி, மேடம் நானும் இன்றைக்கி உங்கள் கூட வர்றேன், எனக்கு அந்த ஏரியா தான் சைட்டுன்னு சொன்னேன். பாதி பேர் வீட்டில் மனைவி பேர் என்ன, மனைவி பேர், மகன்கள் பேர் என்ன, மகள்கள் பேர் என்னன்னு எல்லாம் என்ட்ரி போடுது. கிட்டத்தட்ட ஒரு 30 வீடு அந்த அம்மா போயிருப்பாங்க. அந்த மேடம் 16-17 வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர் பேர் என்ன அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட கேட்டா அந்த பாட்டி பேரை சொல்ல மாட்டேங்குதியா. தம்பி இங்க வா, அப்பா பேர் கேட்குறாங்க சொல்லுங்க. இல்ல 30 வீட்டில் 17 வீட்டில் பேரே சொல்லலையா. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. எங்க பாண்டுப்புல கை தூக்குங்க பார்ப்போம், என் வீட்டுக்காரர் பேரை நான் கல்யாணத்தன்னைக்கு வாசித்தது தான், அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவரை நான் பேர் சொல்லியோ கூப்பிட்டதில்லன்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவி கை தூக்குங்க பார்ப்போம். என் கையில் உள்ள மோதிரத்தை கழட்டி தரேன். உண்மையிலே ஒரு மனைவி கை தூக்குங்க. ஒன்று வேற, இது வரைக்கும் உங்கள் வீட்டுக்காரர் பேரே சொன்னது இல்லையாக்கா? உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? அவர் வேலையில் இருக்காரு, அதனால தான் தைரியமாக தூக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அவரை சேர்த்து கூட்டிட்டு வாங்க, கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மோதிரம் தரேன். இல்லை பாதி பேர் வீட்டுக்காரர போவா அவனே இவனே முண்டக்கண்ணா கருப்பன் லொட்டு லொசுக்கு கழுத குதிரை இப்படி தானே கூப்பிடுறோம். என்னைக்காச்சும் அன்னை ஏக்கா நீங்க ஒன்னாக்கா முடிஞ்சு பேசிக்கிறலாம்க்கா, ஒன்றும் வேலைப்படாங்க. சாரிக்கா உங்களை நான் பார்க்கவே இல்லை. இல்ல நான் என்ன சொல்றேன், என்னைக்காச்சும் நம்ம சர்ச்சில் இனிமேல் வச்சுக்கோயா, அந்தோனியார் திருவிழா முடிஞ்சோன்னே இனிமேல் என் வீட்டுக்காரர காலையில் எந்திரிச்சோன்னே என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வந்து சொல்லி நீங்க காஃபி கொடுங்க பார்ப்போம். அவர் மனுஷன் வேலைக்கு போகாம உங்களே சுத்தி வராரா இல்லையான்னு மட்டும் பாருங்க நீங்க. நான் சீரியஸ். கிராமத்துல உள்ள ஒரு ஊர்ல உள்ள பாட்டியம்மா 30 பேர்ல 17 பேர் புருஷன் பேரை சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க. வெக்கப்படுறதுன்றதை விட மரியாதை இன்னைக்கு அந்த மரியாதைலாம் மிஸ்ஸிங். நான் என்ன சொல்றேன், அன்னை மரியாள் குடும்ப தலைவின்னு சிந்திக்கிறப்ப அன்னை மரியாளினுடைய பெஸ்ட் கேரக்டர் குடும்ப தலைவிக்கு என்ன தெரியுமாயா? என் கணவரை 4 பேத்துக்கு முன்னாடி விட்டு கொடுத்துடக்கூடாது, என் பிள்ளைய 4 பேத்துக்கு முன்னாடி விட்டு கொடுத்துடக்கூடாது. இல்லை நேராக எருசலேம் ஆலயத்துக்கு 3 பகல் 3 இரவு கடந்து போய் உக்காந்து நின்று வந்து பேசுகிறப்ப நம்மன்னா பார்த்து அடுத்த செகண்டு சப்புன்னு விட்டுருக்க மாட்டோம். ஆமாம் தானே? என்னையும் இப்படி தேட வச்சுட்டேடா அப்படின்னு சொல்லி ஒரு 4 கெட்ட வார்த்தை வேற அதில் போடுவோம். டபார்னு போட்டாதான் நம்மளுக்கு அதனுடைய அந்த அலைஞ்சதுக்குரிய எஃபெக்டை கரெக்டாக கொடுக்க முடியும் நம்மளால. 10 பேர் நிற்கிறானேன்னு கூட யோசிக்க மாட்டோம், கோயிலுன்னு யோசிக்க மாட்டோம், சப்புன்னு அடிப்போம். அப்படிதானே? இந்த அம்மா அத்தனை கிலோமீட்டர் மேலே ஏறி போய் கோயிலுக்குள்ள நின்னதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுது, என்ன தெரியுமா? உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே, எங்கே சென்றாய்? அப்பாவை தூக்கி முன்னாடி வைக்குது பார்த்தீங்களா? நான் மட்டும் வரலடா, என் புருஷன் சூசையப்பரும் சேர்ந்து வந்திருக்கிறான். உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே. உடனே அவரு யாரு? ஜீசஸ்.
ஏமா என்ன தேடின? தந்தையினுடைய இல்லத்தில் இருப்பேன் என்பது உனக்கு தெரியாதா? இது நம்ம குடும்பம் உள்ள என்ட்ராகுதுன்னு வை. நீங்கள் ஒருவேளை சுத்த தமிழில் உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே, இவ்வளவு நேரம் எங்கே சென்றாய் என்னுடைய அன்பிற்குரிய மகனே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்களேன், அவரும் ஒருவேளை என்னுடைய தந்தையினுடைய இல்லத்தில் பங்கு தந்தையினுடைய மைதானத்தை நான் விளையாண்டு கொண்டிருப்பேன் என்பது உங்களுக்கு தெரியாதா அம்மா அப்படின்னு கேட்டானா அவனை நீங்கள் உசுரோட விட்டுருவீங்க, அங்கே தூக்க மாட்டிட மாட்டீங்க, இங்கேயே வச்சு கயிறு இருக்கு. என்னடா 3 மணி நேரமாக நடந்து வந்து உன்னை தேட வந்திருக்கோம், என்னடா முட்டாப்பால தமிழில் பேசிக்கிட்டு இருக்க நீனு? இல்லை இல்லை, அவங்களுடைய குடும்ப லைஃப்ன்றது வேற, அவங்களுடைய குடும்ப பாசங்கிறது வேற. அதனால தான் அன்னை மரியாள் குடும்ப தலைவின்னு நம்ம தூக்கி வச்சு கொண்டாடிக்கின்னு இருக்கிறோம். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, எலிசபெத் அம்மாளுக்கு 7வது மாசமோ 8வது மாசமோ, அன்னை மரியாளுக்கு அப்போ வயிற்றுல 2வது மாசமோ 3வது மாசமோ, இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், ரைட்டா? ஏன்னா 8, 9, 10 3 மாதம் அங்கே இருந்ததுனால தான் சுகப்பிரசவமாக்கி விட்டு வீடு திரும்பி இருக்காப்புல. அப்போ அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளினுடைய வீட்டுக்கு போனது 6வது மாதம் கடைசியில் 7வது மாதம் பிகினிங்கில் அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம். இப்போ என்ன இன்னைக்கு நைட் என்ன வந்து அன்னை மரியாள் அடிக்க போகிறப்பல ஏன்டா மாதத்தை தப்பாக சொன்னேன்னு இல்லை. இன்னைக்கு ஒரு டாக்டர் கிட்ட நீங்க 3 months கன்சீவா இருக்கிறீங்கன்னு சொன்னா நம்ம போய் இல்லை, நீங்க போய் கேட்கிறப்போ அந்த டாக்டர் என்ன தெரியுமா சொல்லுவாப்ல, 3 மாசம் எங்கேயும் டிராவல் பண்ணிடாதீங்க, கரு களைஞ்சு போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. முன்னாடியாச்சும் ட்ரெயினில் போகணும்னு சொன்னாங்க, இப்போ ட்ரெயினை விட்டுட்டாங்க. ஃப்ளைட்டில் போகலாமான்னு கேட்டால் ஐயோ அது டேக் ஆஃப் ஆகிறப்போ ஒருவேளை ப்ளீட் ஆயிருச்சுன்னா இல்லை, பயமுறுத்தி 3 மாசமாக வீட்டுக்குள்ளே வச்சு எல்லா வாமிட்டு கக்கி முடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் 4வது மாதம் தான் உங்களை ட்ராவல் பண்ணவே அலோவ் பண்ணுறாங்க. அன்னைக்கு சூசையப்பரு நம்ம சொந்தக்காரி எலிசபெத் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, நான் போயிட்டு வரட்டாங்க அப்படின்னு சூசையப்பட்ட கேட்டோன்னா போயிட்டு வாமான்னு வழி அனுப்பி வைக்கிறார் பார். அப்படி இருக்கணுங்கிறேன். உறவுக்காண்டி ஓடுது பார், உறவுக்காண்டி. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. அங்கே போய் அவ்வளோ வேலை பார்த்துருக்கியா அந்த அம்மா? ஒரு குடும்ப தலைவியா சொந்தக்கார பிள்ளைக்கு என்னென்ன செய்யணுமோ துணையும் செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் வந்திருக்கியா? அப்படி பக்குவமா பார்த்ததுனால மட்டும்தான் எலிசபெத் அம்மாளுக்கு சுகப்பிரசவம்னு சொல்றாங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, சொந்தக்காரனையும் விட்டு கொடுக்காம, கட்டின புருஷனையும் விட்டு கொடுக்காம, பிள்ளையையும் விட்டு கொடுக்காம வாழ்ந்ததால் மட்டுமே இவள் குடும்ப தலைவி. பிரியமானவர்களை, ஜோரா ஒரு தடவை கைகளை என்னது காணா ஒரு திருமணத்தில் உள்ளே போய் ஜீசஸ் கிட்ட பாரு ரசம் தீந்து போச்சுப்பா, அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா அப்படின்னு வந்து சொன்ன உடனே ஜீசஸ் சொன்ன வார்த்தை, இல்லைம்மா எனக்கு நேரம் வரலம்மா, தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கோமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு வெளியில் போன உடனே இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? அவருக்கு இன்னும் நேரம் வரலையா, பக்கத்து கடையில் போய் வந்து திராட்சை பழத்தை வாங்கிட்டு வந்து ஒரு ஜூஸாக போட்டு எல்லா பேத்துக்கும் திராட்சை கொடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. நம்மன்னா ரசத்தில் தண்ணியை ஊற்றி அந்த பந்தியை முடிச்சிருப்போம். அந்த அளவுக்கு பந்தி மேற்பார்வையாளர் அங்கே தெளிவாக இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, அன்னை மரியாளுக்கும் அந்த டிப்ஸு தெரியல, ஒரு 4 வாளி தண்ணியை ஊற்றி சோழியை முடிடா அப்படின்னு அதையும் சொல்லலை. இல்லை, என்னடா பிள்ளை அங்கே சொன்னது வேறு, இந்த அம்மா இங்கே வந்து என்ன தெரியுமா சொல்லுது, என் பிள்ளை இப்போ வருவான், நான் சொல்லிட்டேன் அவனுக்கு நேரம் வரலன்னுலாம் என் பிள்ளை வருவான், அவன் சொல்கிறது எல்லாத்தையும் செய்ய. இல்லை, யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? நான் சொல்லிட்டா என் பிள்ளை செஞ்சிடும், என் பிள்ளை சொல்லிட்டா நான் செஞ்சிருவேன். எங்க ஒரு பெற்றவங்க கை தூக்குங்கயா பார்ப்போம். நான் சொல்கிறத என் பிள்ளை விடாமல் கேட்கும், அந்த பிள்ளை சொல்லிச்சுன்னா நான் கேட்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா ஒரு பிள்ளை கை தூக்குங்க பார்ப்போம். அட பாவி மட்டைகளா, இல்லை முடியாது. இன்னைக்கு நீ உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் போயோ மெடிக்கலில் போயோ டேப்லெட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால், ஐபிஎல் மேட்ச் ஃபஸ்ட்டு பேட்டிங் முடியட்டும், நான் முடிச்சதுக்கப்புறம் போகிறேன்னு சொல்லக்கூடிய பசங்க தான் அதிகமே தவிர, என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படியே டவுசர் போடுறோனோ பேண்ட்டு போடுறோனோ அப்படியே ஓடி போய் நான் போய் அப்பல்லோவில் போய் மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை வாங்கிட்டு வர்றேன்னு சொல்கிறான் பாரு. நான் அவன் நல்லவன்னு சொல்ல மாட்டேன், நீ அவனை நல்லா வளர்த்துருக்கன்னு சொல்கிறேன் நான். ஆமாம், ஒரு குடும்ப தலைவிக்குரிய பாங்கு என்ன தெரியுமா? பாசமாக பாதுகாத்துக்கிறதும், வீட்டுக்குள்ளே 1008 விஷயங்களில் விட்டு கொடுத்து போனாலும் அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்காம உன் குடும்பத்தை நீ பாதுகாத்துக்கிறது மட்டும்தான் குடும்ப தலைவியினுடைய மிகப்பெரிய 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 எண்ணம். பிரியமானவர், மிகப்பெரிய எண்ணம். சக்கரியாவும் எலிசபெத் அம்மாளும் இருந்தாங்க தெரியுமா? சக்கரியாவும் எலிசபெத் அம்மாளும் ஏதோ இதில் வந்து தூபம் ஆட்டிக்கிட்டு இருந்தாராம். கடவுள் அங்கேருந்து வந்தாராம்,
வயசான காலத்தில் உன் பொண்டாட்டியினுடைய வயிற்றில் ஒரு குழந்தைய கொடுக்க போகிறேன்னு சொன்ன உடனே இவர் சும்மா சாதாரணமாக தான் கேட்குறாரு கடவுள்கிட்ட, அவளோ வயசானவள் ஆயிற்றே, நானோ வயசானவன் ஆயிற்றே, இது எப்படி நிகழும் அப்படின்னு கேட்டோன்னே ஊமையாக்கி விட்டுறாரியா? இதே தான் அன்னை மரியாளும் கேட்பாப்ல, அப்படி தானே? இது எங்கனம் நிகழும், நான் கன்னி ஆயிற்றே, எப்படி இது சாத்தியமாகும்? எதுக்காண்டி அப்ப அன்னை மரியாளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல, எலிசபெத் அம்மாளினுடைய கணவர் சக்கரியாவுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க தெரியுமா? சக்கரியா குருவானவர் 24 மணி நேரமும் பீடத்துக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தூபம் ஆட்டிக்கிட்டே இருப்பாப்ல. இன்னைக்கு நீங்க பண்ற தப்பு வேற, நாங்க பண்ற தப்பு வேற. உங்களை விட எங்களுக்கு பனிஷ்மெண்ட் அதிகம்னு சொல்றேன், அதிகம். ஈன்னு ஒரு அக்கா சிரிக்குது, அப்பா இப்பதான் சாமி ரொம்ப நிம்மதி, இவ்வளவு தெளிவா சொல்றீங்களே அப்படின்னு. இல்ல இல்ல, கடவுளுக்கு தெரியுது பாரு, நீ ஒரு குருவானவர், என்ன நம்பாம நீ எப்படா நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம்? கொஞ்ச நாளைக்கு ஊமையா இருப்போ. ஆனால் ஊமையா இருந்த நாள்ல இருந்து ஒரு தடவை கூட எலிசபெத் அம்மாள் சக்கரியாவை மிஸ்பிஹேவ் பண்ணதோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதோ, இர்ரெஸ்பெக்டிவா பிஹேவ் பண்ணதோ கிடையவே கிடையாது. ஆமையா? நான் எதுக்காண்டி தெரியுமா அதை சொல்றேன்? திருமுழுக்கு யோவான் பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு இவருக்குடைய பேரை இப்படி வைக்கணும்னு ஆசை. என்ன இருந்தாலும் என் வீட்டுக்காரத்தை கேளுங்க, சொல்லுமா சொல்லாத அந்த அம்மா ஜோரா ஒரு தடவை அந்த அம்மாவுக்கு கைகளை தட்டி. அவர் கடவுளை எதிர்த்து ஊமை ஆயிட்டாருன்றது ஊரு ஃபுல்லா தெரியும், எலிசபெத் அம்மாளுக்கும் தெரியும். ஆனா எலிசபெத் அம்மாள் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது பாரு, எனக்கு திருமுழுக்கு யோவான்னு பேர் வைக்கணும், என் வீட்டுக்காரர் என்ன நினைக்கிறாருன்னு கொஞ்சம் அந்த ஸ்லேட்டை எழுதி கொடுங்களேன், என் வீட்டுக்காரர் என்ன பேர் எழுதுவாருன்னு. இந்த மனைவி என்ன நினைக்கிறாப்புலையோ, கணவருக்கு காதும் கேட்காது வாயும் பேச தெரியாத அழகா திருமுழுக்கு யோவான்னு எழுதுவாப்புல யோவான்னு. சுத்தி வந்தவன் எல்லாம் பேர் வைக்க வந்தவன் எல்லாம் ஆச்சரியப்படுறான். இல்ல மனைவி அங்க நினைச்சத கணவன் இங்க எழுதுறாப்புலையா அப்படின்னு. எங்க நம்ம ஊர்ல சொல்லிருக்க பாப்போம். என்னுடைய மைண்டில் நான் நைட்டு என்ன நினச்சிட்டு படுக்கிறேனோ, மறுநாள் காலையில் என் ஹஸ்பண்ட் அப்படியே அடிப்பரலாமல் செய்வார்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவி கை தூக்கிருங்க பார்ப்போம். அம்பிட்டு தான் சோழி முடிஞ்சு. இல்லை இல்லை, சக்கரியா எலிசபெத் அம்மாளினுடைய உறவை பார்த்தீங்களா? நீ ஊமையா இருந்தாலும், குள்ளமா இருந்தாலும், கருப்பா இருந்தாலும், குறையா இருந்தாலும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இல்லை, அதனால வாழ்ந்தாங்கய்யா. ஐயோ அவ்வளோ பெரிய அரசன் யா பிலாத்துலாம் எவ்வளோ பெரிய அரசன் தெரியுமா? அவ்வளோ பெரிய அரசன். ஏசு முன்னாடி நின்றுட்டு அப்படி போராடிக்கிட்டு வாதாடிக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டி ஒரு சின்ன லெட்டர் எழுதி அனுப்புவாப்லையா, என்ன தெரியுமா? நான் இவனை கண்டு இந்த இயேசு கிறிஸ்துவை வைத்து நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன், அதில் இயேசுவை பற்றி எல்லாமே நல்லதாகவே வந்துச்சு. நீ என்ன பண்ணுற, உடனே எந்திரிச்சு பாத்திரத்தில் உள்ள கையில் தண்ணியில் உன்னுடைய கையை விட்டு கழுவி இந்த கேஸுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு தயவுசெய்து வெளியில் வான்னு எழுதி கொடுத்த ஒத்த வார்த்தைக்காண்டி. யார் எழுதி கொடுத்த ஒத்த வார்த்தைக்காண்டி? பிலாத்துவினுடைய மனைவி எழுதி கொடுத்த ஒத்த வார்த்தைக்காண்டி மொத்த கேஸையும் என்னை பத்தி எவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு கை கழுவிட்டு போனவன் தான் நம்ம பிலாத்து. அதனாலதான் இன்னைக்கு நாள் முடிய பிலாத்து என்ற அரசன் என்று அவனை போற்றி கொண்டிருக்கிறோம். கைகளை தட்டி ஜோரா. 100 ஆடு மேய்க்க போனப்போ ஒரு ஆடு காணாமல் போச்சுன்ட்டு 99 ஆடை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு ஒத்த ஆட்டுக்காண்டி ஓடுறான் பாரு. அப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கைன்னு சொல்றேன் நான். அப்படி இருக்கணும். என் குடும்பத்திலிருந்து ஒரு உறவு பிரிஞ்சு போனாலும் குடும்பத்தை மொத்தமா ஒதுக்கி வச்சுட்டு அந்த உறவை கூட்டி கொண்டு வந்து என் குடும்பத்துல சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பேர் என்ன தெரியுமா? குடும்ப தலைவி. இன்னைக்கு என் குடும்பத்துக்குள்ள யார் யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு நீயே லிஸ்ட் போட்டு அவங்களெல்லாம் பிளான் பண்ணி பாரதி கண்ணம்மா, பாக்கியலட்சுமி, பாண்டியன் ஸ்டோர் நாடகம் பார்க்குற மாதிரி பிரிக்கிற பாரு. நீ எல்லாம் குடும்ப தலைவியான்னு கேட்குறேன். ஏக்கா நான் உங்களை சொல்லலக்கா, மொத்தமாக காமனாக பேசுகிறேன். முடிஞ்சு போனோன்னே என்ன எங்களை ரொம்ப தாக்கி பேசுகிறீங்கன்னு தயவுசெய்து தப்பாக நினச்சிடாதீங்கக்கா, நல்லா இருப்பீங்க. நாட்டில் நடக்கிறத சொல்கிறேன். உன் கணவரே 4 பேத்து கூட சண்டை போட்டாலும் இங்கே வாங்குங்க, எதுக்குங்க சண்டை போடுறீங்க? நீங்கள் சூசையப்பர் மாதிரி, நான் அன்னை மரியாள் மாதிரி. நம்ம யாருக்காண்டி சண்டை போடுறோம்? விடுங்க அப்படின்னு சொல்லி போகிறது தாயா வாழ்க்கை. இல்லை நீங்கள் ஆதா மாதிரி, நான் ஏவாள் மாதிரி, நான் தப்பு பண்ணா நீங்களும் தப்பு பண்ணுங்க, நான் ஆப்பிளை கடிச்சா நீங்களும் ஆப்பிளை கடிங்க, நம்ம பாம்பை பார்த்தா நீங்களும் பாம்பை பாருங்க, நம்ம கடவுளை விட்டு நான் விலகி போனால் நீங்களும் விலகி போங்கன்னு சொல்கிறது வாழ்க்கை அல்ல. ஆதாம் ஏவாளா, சூசையப்பரா, அன்னை மரியாளா? சிந்திக்க வேண்டிய நாள் இந்த நாள்னு சொல்கிறேன் நான். இந்த நாள் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமினுடைய பையன் பேர் என்ன? ஈசாக்குக்கு 2 பசங்க இருப்பாங்க. யார்? ஈசாக்குக்கு 2 பசங்க. ஏக்கா சும்மா தப்பா கூட சொல்லுங்கக்கா, ஒரு பிரச்சனை இல்லை. ஏக்கான்ற பாருங்க. யாக்கோபு, இன்னொன்று ஏசா.
யாக்கோபு ரொம்ப பொல்லாதவங்க, ரொம்ப ரொம்ப பொல்லாதவன். கெட்ட பையன்லாம் சொல்ல மாட்டேன், நல்லவன் தான். இருந்தாலும் அதிகமாக சோத்தை கொடுத்துக்கு எடுத்துட்டானுங்கன்னு வைங்களேன். இதையும் நான் சொல்லலை, அவங்க அம்மா தான் சொல்லிச்சு. உங்கள் அப்பாரு அவங்க அண்ணங்கிட்ட பேசுகிறத பார்த்தேன், ஆசீர்வாதத்தை சாப்பிட்டு முடிச்சோடனே பேர்னு ஏப்ப விட்டு தருவார். நான் உனக்கு முனியாண்டி விலாசில் புரோட்டா எல்லாம் வாங்கி தரேன், நீ செஞ்சு போய் கொடு, மொத்த ஏப்பத்தையும் நீ வச்சு மொத்த ஆசீர்வாதத்தையும் நீ வாங்கிக்கோ, ஓடி போயிருன்னு சொன்னவர் தான் இந்த அம்மா. இல்லை, சாப்பாடு அதிகமாக கொடுத்து கெடுத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன் யாக்கோபு. இது இன்னொரு இன்சிடென்ட் என்ன தெரியுமா? ஒரு நாள் ஏசா காட்டு வேலைக்கு போயிட்டு வருவாப்பிலையா, ரொம்ப டயர்டாக பசிக்குமா. யாக்கோபு கூழ் குடிச்சிக்கிட்டு இருப்பாப்பிலையா. அப்போ ஏசாவுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்ன உடனே யாக்கோபு கிட்ட கேட்பாப்பிலையா, எனக்கு அந்த ஒரு டம்ளர் கூழ் கூடண்டா அப்படின்னு சொல்லி. உடனே யாக்கோபு என்ன தெரியுமா சொல்லுவான், நான் ஒரு கோவலை கூழ் கொடுத்தா அந்த இடத்துல உள்ள 10 ஏக்கர் நிலத்தை எனக்கு எழுதி தரணும்னு அப்போவே உரிமை சொத்தை வாங்கினவன் தான் இந்த யாக்கோபு. அதனால் சொத்துக்காண்டி ஆசைப்படுறவன் யாக்கோபு, எல்லாத்தையும் இழக்கிறவன் ஏசா. இல்லை, ஆசீர்வாதத்தை மொத்தமாக வாங்கிட்டு ஓடி போனால் அங்கே போய் மாமா வீட்டில் போய் தஞ்சம் புகுந்தோடனே மாமா வீட்டில் 2 பொண்ணுங்க இருக்குது. மூத்த பொண்ணு பேர் லேயா, 2வது பொண்ணு பேர் ராகேல். ராகேலை காதலிக்கிறாப்புல. லேயாவுக்கு கண் பார்வை மங்கி போன உடனே ராகேலை காதலிச்சு கல்யாணம் முடிச்சுக்கிறாப்புல. கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு கண்டிஷன் என்ன தெரியுமா? 7 வருஷம் ஆடு மாடு சாணி அள்ளணும். 7 வருஷம் ஆடு மாடு சாணி அள்ளி கல்யாணத்தை முடிக்கலான்னு முடிக்கிறப்ப மானங்கட்ட மாமனார் என்ன தெரியுமா பண்ணுறாப்புல, லேயாவை உள்ளே அனுப்பிச்சி விட்டுட்டு ராகேலை வெளியில் தள்ளி விட்டுறாப்புல. வாழ்க்கையை நடத்துனது லேயாவோடன்னு தெரிஞ்ச உடனே மறுநாள் காலையில் மருமகன் போய் சட்டையை பிடிச்சி, என்ன மாமா இப்படி பண்ணிவிட்டீங்க, நான் ராகேலில் காதலிச்சா நீங்கள் லேயாவில் உள்ளே அனுப்பிச்சிங்கன்னு உடனே அடுத்து மருமகன் என்ன தெரியுமா சொல்கிறாப்பு, மாமனார் என்ன தெரியுமா சொல்கிறாப்புல, இன்னொரு 7 வருஷம் ஆடு மாடு மேய் நான் 2வது பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு. மானங்கட்ட மாப்பிள்ளைன்னா, மானமுள்ள மாப்பிள்ளைன்னா என்ன பண்ணணும், போயா நீ உன் வேலையும் அப்படின்னு வெளியில் வந்திருக்கணும். ஆனால் நம்மளால வெளியில் வரல. நான் காதலிச்சது ராகேல, அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு 7 வருஷம் இல்லை 70 வருஷம் ஆனாலும் நான் உழைச்சி கல்யாணம் பண்ணிட்டு தான் கூட்டிகிட்டு போவேன். இப்போ யாருக்கு தெரியுமா பிரச்சனை வந்துடுது? மருமகனுக்கும் மாமனாருக்கும் பிரச்சனை வந்த உடனே, ஏட்டி இனிமேல் நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது சரியில்லை, வா என் சொந்த ஊருக்கு போவோன்ட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு சொந்த ஊருக்கு போகிறான். சொந்த ஊருக்கு போகிறது தான் சீனே. இல்லை, இப்போ ஏசாவுக்கு மேட்ரு தெரியுது. என்ன தெரியுமா தெரியுது? யார் தெரியுமா சொல்றாத? ஏசா கூடயே ஒரு 5 பேர் வேட்டையாடிக்கிட்டு இருப்பான் பாரு. அவன் சொல்றான், ஏலே உன் தம்பி வந்துட்டான்டா, அவங்க மனைவிகளோடு வர்றாமடா, யாரை நீ வெட்டணும்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டே அவன் இப்போ உன் கண்ணுக்கு முன்னாடி வர்றாமடா, வாடா ஓடுவான், அருவாளை தூக்கடா, வெட்டுவான்னு முடிவு பண்றானுங்க. இல்ல, இவன் வர்றான்னு அங்க எவனோ ஒருத்தவன் சொல்லி கொடுத்த உடனே நம்மால் என்ன தெரியுமா பண்றா யாக்கோபு, முதல் வரிசையில் எல்லா வேலைக்காரியும் வா, ஒரு 20 வேலைக்காரியை முதல் வரிசையில் நிற்க வைப்பான். 2வது யாரை நிற்க வைக்கணும்? மூத்த பொண்டாட்டி லேயாவா, லேயாவை. மூத்த பொண்டாட்டி லேயாவுடைய பிள்ளைங்க எல்லாரும் ஓடியா ஓடியா ஓடியா, பிள்ளைங்க எல்லாம் 3வது வருஷம். 4வது வருஷத்தில் யார் தெரியுமா? 2வது பொண்டாட்டி ராகேல் ஓடியா 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 ஓடியா. ராகேலுக்கு பிறந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் 5வது வருஷத்தில் நிற்க வைப்பான். 6வது வருஷத்தில் ஆடு மாடு கழுத குதிரை அவன் மேய்ச்சது ஈச்சது எல்லாத்தையும் மொத்தமாக நிற்க வச்சுட்டு நம்மால் யாக்கோபு கடைசியில் நிற்பாயா. வெட்டுனா முதல்ல வேலைக்காரியை வெட்டட்டும், அடுத்து மூத்த பொண்டாட்டி சாகட்டும், அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 3, அப்படியே எல்லா கால்நடையும் கொன்னதுக்கப்புறம் என்ன கொல்லட்டும் அப்படின்ற முடிவோட உள்ள நிற்கிறாயா. ஏசா கூட வர்றவன் மொத்தம் 6 பேரோ 7 பேரோவான். இல்லை, 6 பேரோ 7 பேரோ. அருவாளை தூக்கிட்டு வெட்டணும்னு வர்றவன் எட்டி பார்க்குறான். யாக்கோபு தெரியல. யார் தெரியுமா தெரியுறா? எல்லாம் குடும்ப உறவுகள் எல்லாம் வரிசையாக தெரியுது. இது என் தம்பியோடைய வேலைக்காரிகளாடா, இவ்வளவு வேலைக்காரியாடா, அது யாரா மூத்த பொண்டாட்டியா, அதுக்கு இவ்வளோ பிள்ளைகளா, 2வது பொண்டாட்டி ராகேலாயா, இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் பார்க்குறேன். அதுக்கு பின்னாடி என்னையா குழந்தைகளாயா, அப்புறம் என்னையா ஆடு மாடு நாய் பேய் கழுத குதிரையா, என் தம்பி எங்கேயா, ஒருவேளை என் தம்பியை நான் வெட்டினேன்னா இதுக்கு எல்லாம் அனாதையாக மாறிடுமோயா. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. இல்லை, அருவாளை தூக்கி கீழே போடுறான் பார்த்தீங்களா? கீழே போட்ட உடனே ஃபெயிலியர் யாருக்கு தெரியுமாவா? அவனை கூட்டிகிட்டு வந்தான் பாரு ஒரு 5 பேர். அவன் யோசிப்பானா, பரவாயில்லையடா, குடும்பத்துக்காண்டி அத்தனை வருஷ பகையையும் தூக்கி தூர போட்டான்டா நம்ம ஏசா. 5 பேரும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் ஏசாவை பார்ப்பாங்களாயா. அந்த 5 கேரக்டரை மட்டும் வச்சு தனியாக ஒரு தியாலஜியே போகுதியா, ஒரு இறையிலே போகுது. எவ்வளவு தூரம் ஏசாவை ஏற்றி விட்டு கூட்டு வந்தானுங்களோ, எவ்வளவு தூரம் குடும்ப சீரழியணும்னு நினைச்சானுங்களோ, அவனுக்கு கண்ணு முன்னாடி ஏசா வாழை கீழே போடுவாராயா. இல்லை, இவனை வெட்டுனா இதுக்கு எல்லாம் அனாதையாக மாறுதுன்னா நான் எதுக்கு இவனை வெட்டணும்? என்ன இருந்தாலும் அவன் என் தம்பியாச்சே அப்படின்னு வாழை கீழே போட்ட அடுத்த செகண்ட் என்ன தெரியுமா பண்ணுவான் யாக்கோபு? இது தாண்டா சான்ஸ்ன்ட்டு கொண்டு ஒரு பெரிய கிஃப்டை கொண்டு யார்கிட்ட கொடுப்பானா? ஏசா கிட்ட. ஏசா அப்போ சொல்லுவானா, எனக்கு கிஃப்ட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான். அதுக்கு என்ன தெரியுமா? அண்ணா, நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லிக்கிறேட்டாண்ணா. சொல்லுடா தம்பி. கட்டி தழுவி முத்தமிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான். என்ன தெரியுமா? அண்ணா,
உன்னுடைய முகத்தை பார்ப்பது கடவுளினுடைய முகத்தை பார்ப்பது போன்று இருக்கிறது. அண்ணா ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. பாத்தியா குடும்பத்துக்குள்ள நீ சண்டை இழுக்காம சந்தோஷமா வாழ்ந்தேனே குடும்ப தலைவி என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன தெரியுமா? உன்னுடைய முகம் அல்ல, மாறாக கடவுளினுடைய முகம். உறவு ரொம்ப பிரஷியஸியா விட்றாத. ஒரு டைம் தான் கல்யாணம் நடக்கும். கணவரை கச்சிதமா பிடிச்சுக்கோ. அன்னை மரியாள் ரொம்ப தெளிவா பிடிச்சாப்ல. சூசையப்பரெல்லாம் மறைவா விலைக்கு விடணும் தானே திட்டமிட்டாப்ல. இல்ல நான் பப்ளிக்கா நாளைக்கு காலையில் நாட்டாமைக்கு ஊதி வெத்தலை பாக்கு செம்பு எல்லாத்தையும் வந்து வச்சு 4 தடவை புளிச்சுன்னு நாட்டாம துப்பி எனக்கு 2 பேத்துக்கு முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாப்ல. இல்ல, விலைக்கு விடுறப்ப கூட மறைவாதான் விலைக்கு விடணும்னு திட்டமிட்டாப்ல. அவன் புருஷன் இல்ல, அது சூசையப்பர். இன்னைக்கு நீ 4 பேத்துக்கு முன்னாடி தானே அவன் ஒய்ஃபை அடிக்கிற, திட்டுற, எதிர்த்து பேசுற, இல்ல விட்டு கொடுக்குற. இந்த எங்க அம்மா மாதிரி இல்ல எங்க அப்பா வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லையா, ரொம்ப வருத்தப்பட்டாப்ல. உங்க அம்மாவை என்னன்னாலும் ரூம்குள்ள பேச சொல்லு. தம்பி யூகேல இருக்கான். நேற்று மத்தியானம் மதுரை ஏர்போர்ட்ல இருந்து அவனுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன், இந்த மாதிரி மும்பை ப்ரீச்சிங்க்கு போறேன்டா, ப்ரேயர் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லி. எங்கடா போய்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். நம்ம டைமிங்க்கும் அவங்க டைமிங்க்கும் 5.5 மணி நேரம் வித்தியாசம். அப்போ லண்டன்ல இருந்து அவன் என்கிட்ட பேசுறான். இப்போதான்டா ஆஃபீஸ் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. பிள்ளைங்க 2 பேத்தையும் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு தான் போவான் வழக்கமா. விட்டுட்டு போயிட்டியாடா அப்படின்னு வந்து கேட்குறேன் நான் அவங்ககிட்ட. மூத்தவளை விட்டுட்டேன்டா, 2வது வந்து விடுறப்போ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுடா, கேட்டை பூட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னான். இல்லை அந்த ஊர்லலாம் கேட்டை பூட்டினா லீவாடான்னு கேட்டேன். ஏன்னா லண்டனில் ஏதாவது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ, நம்ம தான் கேட்டை பூட்டினா பக்கத்தில் உள்ள ஒரு கேட் வழியாக பூந்து போயிடுவோமே. இல்லை அப்படியாடா அப்படின்னு நான் சிஸ்டம் கேட்குறேன் அவன்கிட்ட. ஆமாடா 5 தடவை லேட்டாக வந்தால் ஃபைன் கட்டணும். மொத்தமாக 5 டைம் கால்குலேட் பண்ணுவாங்க. இதோட கிட்டத்தட்ட 2வது தடவை முடிச்சு இன்றைக்கி தான் 3வது தடவை லேட்டு. இன்னும் 3 மாதத்தில் ஒரு 2 தடவைக்குள்ளே லேட்டாக வந்தால் பிரச்சனை இல்லை, 2 தடவைக்கு அப்புறம் போச்சுன்னா ஹெவியாக ஃபைன் கட்டணும்டான்னு சொன்னான். இன்னைக்கு லேட்டாடான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னா. ஆனால் இறக்கி விடுறப்போ உன் பிள்ளை ஒன்று சொன்னாடான்னு சொன்னான். என்னடா சொன்னான் அப்படின்னு. இவன் இறக்கி விட்டுட்டு இவனுக்கு பதக்குன்னு இருக்கு போல. என்ன, இன்னும் 2 தடவை தானே இருக்குது, ஃபைன் கட்டுற மாதிரி வந்துடக்கூடாது, இனிமேல் நம்ம சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லி இவன் பெக்க முழிச்சிருக்கான். இந்த 2ஆம் கிளாஸ் படிக்கிற இந்த பிள்ளை சொல்லியிருக்கு, எப்பா நீ ஒன்றும் முழிக்காத, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எப்படி கிளாஸ் ரூம்குள்ளே போகணுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கியா? இல்லை, இவன் அதை சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொல்கிறான். டே நான் முழிக்கிறேன், பிள்ளைய லேட்டாக கூட்டிகிட்டு வந்துட்டோமோ என்ன, அது சொல்லுதுரா எனக்கு. எப்பா கவலைப்படாதப்பா, எப்படி போனால் எப்படி கிளாஸ் ரூம்குள்ளே போகணுன்னு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாமல் போப்பான்னு சொல்லிச்சான் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை. அப்பா கஷ்டப்படுறாங்களேன்னு நினச்சி பிள்ளை ஏதாவது ஒன்று ஜோவியலாச்சு சொல்லிட்டு போகுது பாரு. அப்படிப்பட்ட நான் என் தம்பி பிள்ளைன்னு சொல்ல வரல, நான் அதுக்காண்டி நான் பீலா விடணும்னு நான் சொல்லலை. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சில்ட்ரன், அதுதான் ஏன் அன்றைக்கி ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். சும்மா பிள்ளைய 24 மணி நேரம் நீ படின்னு சொல்கிறது தப்பே கிடையாது. சும்மா நான் MBBS ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும், வருஷம் ஃபுல்லாக டாக்டருக்கு படிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனால் MBBS போர்டு மட்டும் வரவே மாட்டேங்குது. இல்லை நீ படின்னு சொல்லு, நான் தப்பு சொல்லலை. நல்லா படி, நம்ம குடும்ப நிலைமையை உணர்ந்து படி, அது குடும்ப தலைவிக்கு அழகு. நீ அடுத்து ஒரு பிட்டு போடுவ, என்ன தெரியுமா, பக்கத்து வீட்டு பையனை விட அளவுக்கு அதிகமாக மார்க் எடுக்கணும்னு சொல்கிற பார்த்தியா, அங்கே தான் உன்னுடைய கொடூரத்தனமான அம்மா வெளியில் வர்றான். நான் சீரியஸாக சொல்கிறேன். உன் பிள்ளைய நீ படிக்கவை, உன் பிள்ளைக்கு தேவையான மார்க் எடுக்கவை, அந்த டேலண்ட்டை நீ புரியவை, அது மேட்ரு. அதை விட்டுட்டு சும்மா அவனை பார்த்து நீ படி, அவனை விட அளவுக்கு அதிகமாக மார்க் வாங்கு. இதில் என்ன தெரியுமா, சொல்லி 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 அந்த பிள்ளை மார்க் வாங்கலைன்னா நீ அடுத்து இன்னொரு ட்ராக் எடுக்கிற. என்ன தெரியுமா, அந்த பிள்ளை எடுத்திருக்கும் 350 மார்க்கு, நீ ஆனால் வெளியில் ஃபுல்லாக பீலா விடுவ. எவ்வளோ தெரியுமா, என் பிள்ளை 470 ஆக்கும், அவளை விட 1 மார்க்கு கூடையாக்கும். எதுக்கே அந்த வெட்டி பந்தான்னு கேட்குறேன் நான். இல்லை அன்னை மாதிரி 1008 புதுமைகள் செஞ்சாப்பிள்ளையா. ஏசு கிறிஸ்துலாம் காணா ஊரில் அந்த ஸ்க்ரீனை விட்டு வந்து வெளியில் வந்து வர்றப்ப ஏன்டா பெக்க முழிக்கிறீங்கன்னு கேட்டப்போ அந்த வேலைக்காரன் சொல்கிறான், உங்கள் அம்மா நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் செய்ய சொன்னாங்கன்னு. ஏடா நான் அப்படி உள்ளுக்குள்ளே சொல்லவே இல்லையாடான்னு ஒரு வார்த்தை சொல்லலையா அந்த மனுஷன். என் அம்மா சொல்லிட்டாப்பிள்ளையாடா, அப்போ அந்த கல்ஜாடி எடுத்துட்டு வா, தண்ணியை ஊற்று, நான் திராட்சை ரசமாக மாற்றி தரேன், எல்லா பேத்துக்கும் அடித்து முளைக்கி கொடுத்துக்கினேரு. இல்லை நான் சொல்கிறேன் பிரியமானவர்கள், இந்த திருக்குடும்பம்னு சொல்லி சூசையப்பர், இயேசு கிறிஸ்து, அன்னை மரியாள் இருந்தாங்கல்ல, ஒரு நாளும் அவங்களுக்குள்ள விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்களே தவிர வெளிப்புறையா அவங்க யாரையும் விட்டு கொடுத்து வாழலை வெளியில. அதனால இன்னைக்கு அவங்கள நம்ம போற்றி பாராட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றேன். நான் பாராட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லி முடிச்சுக்கலாம். இந்த ராகாபுன்னு சொல்லி யோசுவா புத்தகத்தில் ஒரு விலை மாது ஒருத்தவ இருப்பா தெரியுமா, ராகாபுன்னு சொல்லி.
யோசுவா வந்து சொல்லுவாப்பிலையா, எரிக்கோ மதில் சுவரை அடிக்கணும்டா, 2 ஒற்றர்களை அனுப்பி விடுங்கடான்னு சொன்ன உடனே ராகாபு வீட்டுக்குள்ளே போய் இந்த 2 பேரும் ஒளிஞ்சிக்கிடுவாங்களாம். ராகாபு வீட்டுக்குள்ளே ஒளிஞ்ச உடனே எரிக்கோ மன்னனுக்கு தெரிஞ்சிருமா இந்த விலைமாது வீட்டில் தான் 2 பேரும் ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி. உடனே என்ன தெரியுமா பண்ணுவான்னா, ஒரு 4 படை வீரர்களை அனுப்பி அவங்கள அடித்து பரட்டி தூக்கிட்டு வாங்கடா, யோசுவா யாருன்னு பார்த்துருவான், கடவுள் யாருன்னு பார்த்துருவோன்னு. இந்த அம்மா கதவை திறந்தோன்னே ஒரே ஒரு பொய் சொல்லும். என்ன தெரியுமா சொல்லும், என் வீட்டுக்கு யாருமே வரலையே, நீங்கள் வந்து என்ன இப்படி வந்து நிற்கிறீங்க, என் வீட்டுக்கு யாரும் வரலன்னு சொல்லி அவங்க எல்லா பற்றியும் அனுப்பிச்சி விட்டுட்டு கதவை பூட்டிட்டு மேலே உள்ள பரணியில் போய் ஒளிச்சு வச்ச 2 பேர்த்தையும் திருப்பி கூட்டிகிட்டு வந்து நீங்கள் கிளம்புங்க, அவங்க அந்த பக்கமாக போயிட்டாங்க, நீங்கள் கொல்லப்புற வழியாக இந்த பக்கம் போங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லும். என்ன தெரியுமா, எப்படியும் யோசுவா கிட்ட கடவுள் இந்த எரிக்கோ நகரை ஒப்பு கொடுத்துருவார்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒருவேளை எரிக்கோ நகரை அடுத்து படையெடுத்து அடிக்க வர்றப்போ என்ன, என்னுடைய அம்மாவை, என்னுடைய அப்பாவை, என்னுடைய உறவுகளை, என்னுடைய சொந்தக்காரவங்களை தயவு செய்து கொஞ்சம் காப்பாற்றுறீங்களான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் விட்டுட்டு போயிரியா. இது நடந்தது 4வது அதிகாரமோ 3வது அதிகாரமோ. 8வது அதிகாரத்தில் எரிக்கோ மதில் சுவரை அடிக்க போகணும்னு தெரிஞ்ச உடனே யோசுவா எல்லா பற்றியும் கூப்பிட்டு எரிக்கோ நகரில் உள்ள எல்லா பற்றியும் மொத்தமாக காலி பண்ணுங்கடான்னு சொல்கிறப்போ அவ்வளவு பிஸி ஷெடியூல்லையும் யோசுவா ஒன்று சொல்லுவான். என்ன தெரியுமா, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அந்த ராகாபு, அந்த பிள்ளை இல்லடா, அந்த பிள்ளை குடும்பத்துக்காண்டி டிமாண்ட் பண்ணிச்சு பாரு, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க சொந்தக்காரவங்க எல்லா பற்றியும் மட்டும் பத்திரமாத்த தங்க மாதிரி தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டு மொத்த ஊரையும் தீக்கரையாக்குங்கன்னு சொல்லுவான். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், உறவுகளுக்காக வாழணும்னு நினச்சோம்னா வாழ்ந்துடணும்னு சொல்கிறேன். வாழ்ந்துடணும், மதிச்சு வாழ கற்றுக்கோ, அன்பா வாழ கற்றுக்கோ, விட்டு கொடுக்காம வாழ கற்றுக்கோ. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், யாரையும் விட்டு கொடுத்துறாது. உனக்குள்ள நீ 1008 ரூபாய் வேணுமா, என்கிட்ட இல்லைங்க, இருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்களுக்காண்டி நான் தர்றேங்க, எனக்கு போனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லு. அது மனைவிக்கு அழகு. அவங்க ஒரு 1500 ரூபாய் கேட்டால் 2000 ரூபாயா கொடு. எனக்கெல்லாம் ஒரு சில ஃபேமிலிஸ் தெரியும், எப்படிக்கா இப்படிலாம் ரன் பண்ணுறீங்க குடும்பத்தை அப்படின்னு கேட்டால் ஒதுக்கி வைப்பாங்களாம். பிள்ளையினுடைய கல்யாணத்துக்கு கொஞ்சம், பிள்ளையினுடைய படிப்புக்கு கொஞ்சம், பிள்ளைங்களுடைய அடுத்த வருஷம் டியூஷன் ஃபீஸுக்கு கொஞ்சம், பெட்ரோலுக்கு கொஞ்சம், இப்படி ஒதுக்கி வச்சு வாழ்கிறாங்க. வாங்கிறது கம்மியான சம்பளம் தான், ஆனால் வாழ்க்கை அவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக போகுதுன்னு சொல்கிறேன். விட்டு கொடுக்காம வாழ்கிறான்யா, விட்டு கொடுக்காம வாழ்கிறான். தான் கஷ்டம் அடுத்த வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி வாழ்கிறான். அவன் எல்லாம் அன்னை மரியாளினுடைய ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறேன் நான். இன்னைக்கு எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமாக விட்டு கொடுத்து வாழ்கிற பாரு, நமக்கும் அன்னை மரியாளுக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். டிஸ்டன்ஸோடு வாழ்கிறோமா அல்லது அன்னை மரியாளினுடைய ரிலேட்டிவாக வாழ்கிறோமா, அதான் மேட்ரு, அதான் மேட்ரு. விட்டு கொடுக்காம தொங்குறப்ப கூட கரெக்டாக சொன்னார் பாத்தியா, அம்மா நீ இனிமேல் அனாதை இல்லைம்மா, இதாம்மா உன் பிள்ளை, இல்லை இனிமேல் நீயும் அனாதை இல்லைடா, இதாண்டா உன் அம்மா. அந்த அம்மாவுக்கு அவ்வளவு பாசம் இருந்ததுனால பெந்தகோஸ்தே திருவிழா அன்னைக்கு எவன்லாம் விட்டுட்டு ஓடினானோ அவன்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கான். இந்த அம்மா அதை லீடராக இருந்து பாராட்டுதியா. யாருக்கே அவர் இந்த மனசு? என் பிள்ளை கூட இருந்தவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் விட்டுட்டு ஓடிட்டாங்க, அவங்கள நான் விட்டுட்டு போயிடக்கூடாதுல்ல, நான் தான் இனிமேல் இவங்களுக்கு லீடர் அப்படின்னு சொல்லி உட்காந்து ப்ரேயர் பண்ண வைக்கிதியா. அன்னை மரியாள் போல வேற ஒரு உலகத்தில், இந்த உலகத்தில் அந்த மாதிரி உறவோட ஒரு பெண் பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லையா. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. அவ்வளோதான் பிரியமானவர்களே. குடும்ப தலைவிக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு அன்னை மரியாள் மட்டும்தான். அன்னை மரியாளினுடைய கேரக்டருக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, வீட்டுக்குள்ளே விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. தெருவுக்குன்னு வந்தோம்னா விட்டு கொடுக்காம வாழ்ந்ததால் மட்டும்தான் அன்னை மரியாள் குடும்ப தலைவி. அதை கடைசி முடிய அந்த அம்மா காப்பாத்துச்சு. இன்னைக்கு நாளில் நம்மளை காப்பாற்ற அழைக்குதுன்னு சொல்கிறேன். அன்னை மரியாளினுடைய அழைப்பை ஏற்றவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிப்போம். ஆமென்.